ஒரு ஓல்டு மேன் ஒரு பெண்ணுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. அவங்க 2 பேத்துக்கு இடையில ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அந்த பொண்ணுக்கே தெரியாமல் அந்த ஓல்டு மேனுடைய பையன் கூடயும் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. தான் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஓல்டு மேன் கூட இருக்கதா இல்லைன்னா தன் மனசுக்கு பிடிச்ச அந்த ஓல்டு மேனுடைய பையன் கூட இருக்கதா அப்படின்னு அந்த பெண்ணுக்கு தெரியல. கடைசியில் என்னாச்சு, அவங்க அதை எப்படி சமாளிச்சாங்க அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு அப்டேட் ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்துடைய ஸ்டார்டிங்லேயே சாரா ஒரு புக் ஸ்டோரில் இருக்காங்க. அப்போது அங்கே ஜேடின்ற ஒருத்தர் வர்றான். அவன் சாரா பார்க்குறான். சாரா பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அவங்க போகிற இடம் ஃபுல்லாக அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். அப்போது சாரா கூட ஜேடி பக்கம் பார்க்குறாங்க. ஆனால் தன்னே பார்த்துட்டு இருக்க ஜேடி பார்க்காம பக்கத்தில் இருக்க ஒரு புக்கை பார்க்குறாங்க. அந்த புக்கை எடுத்து பார்க்கும்போது அதில் ரேட்டு அதிகமாக இருக்குது. சாராவால் காசு கொடுத்து அந்த புக்கை வாங்க முடியாது. அந்த புக்கை கையில் வச்சுக்கிட்டு அவங்க திரும்பும்போது தெரியாதனமாக ஜேடி மேலே மோதிடுறாங்க. அந்த புக்கு கீழே விழுகுது. அப்போ ஜேடி அந்த புக் எடுத்து சாரா கையில் கொடுத்து, இந்த புக்கை நான் உங்களுக்கு வாங்கி தரேன், ஆனால் என் கூட நீங்கள் ஒரு காஃபி சாப்பிட வருவீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ சாரா ஜேடியை பார்க்குறாங்க. பார்க்கல, முறைக்கிறாங்க. எதுவும் பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் ஜேடி விடாமல் திரும்ப திரும்ப அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஒரு இடத்துல அவங்கள பிளாக் பண்ணி, நான் உங்களுக்கு இந்த புக்கை வாங்கி தரேன், என்னால் முடியும் அப்படின்னு அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்போன்னு பார்த்து ஜேடிக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ஜேடி அந்த கால் எடுத்து பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் சாரா எதுவும் பேசாமல் சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் அங்கேருந்து வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. ஜேடி அதை பார்த்துட்டு சாரா பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறான். பார்த்தா வெளியே மழை பெய்யுது. சாராவால் வெளியே போக முடியல, அங்கேயே நிற்கிறாங்க. அப்போ ஜேடி சாரா கிட்ட போயிட்டு, நான் 1லேருந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறேன், அந்த 10 கவுண்டுக்குள்ளே மழை நிற்கலை அப்படின்னா நம்ம 2 பேரும் காஃபி சாப்பிட போகலாம் அப்படின்னு சாரா கிட்ட சொல்லிட்டு 1லேருந்து 10 வரைக்கும் ரிவர்ஸில் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் பார்த்தோன்னா ஜேடியுடைய கெட்ட நேரம் அந்த மழை 10 என்றதுக்குள்ளே ஸ்டாப் ஆயிடுது. சாரா ஜேடியை பார்த்து, நீ நினைக்கிற காரியம் என்றைக்குமே நடக்காது, நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. சாராவுடைய அந்த சிரிப்பு ஜேடிக்கு ரொம்ப பிடிச்ச போது தன் மனசை அங்கே தொலைச்சிடுறான். கட் பண்ணால் ஜேடி அவன் கம்யூனுடைய மீட்டிங் போகிறான். அங்கே போனால் ஜேடியுடைய அப்பா டோரஸ் ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு. அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்க இன்னொரு ஸ்டாஃபு, உங்கள் பையன் இறந்து போய் 2 வருஷமாச்சு, அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனி நீங்கள் எப்படி ரன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ டோரஸ், நான் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த கம்பெனியை கீழே போக விட மாட்டேன், நான் பார்த்துப்பேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாரு. கட் பண்ணால் சாரா சூட் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சூட் தயார் பண்ணுற ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சூட் தயார் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க கூட வேலை பார்க்குற இன்னொரு பெண்ணுடைய பையன் அங்கே இருப்பான். அந்த பையனுக்கு சாரானா ரொம்ப பிடிக்கும். அவன் சாரா பார்த்துக்கிட்டே, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுறான். சாரா அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சுட்டித்தனமாக இருக்குது அப்படின்னு அவங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களும் ரிட்டனாக ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜேடி ரூமில் வேற ஒரு பெண்ணோட ஒன்றா உறவு வச்சுட்டு இருக்கான். உறவு முடிச்ச பின்னாடி அந்த பொண்ணு ஜேடி கிட்ட போயிட்டு, நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜேடி அந்த பொண்ணை பார்த்து, நம்ம 2 பேருக்கு இடைப்பட்ட இந்த உறவு வந்து ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் மட்டும்தான், அதை தாண்டி இந்த உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகாது, அது ஃபுல்லாக வேஸ்ட் ஆஃப் டைம், ஸோ நீ போய் குளிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேடி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இன்னொரு பக்கம் சாராவை அவங்க வீட்டில் காமிக்கிறாங்க. சாராவுடைய அப்பா பார்த்தோன்னா வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. சாராவுடைய வீட்டில் இப்போ சாராவுடைய அம்மா, பாட்டி, தங்கச்சி, தம்பி அப்படின்னு ஒரு கூட்டு குடும்பம் இருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே பார்த்துக்கிற பொறுப்பு சாரா மேலே இருக்குது. அவங்க தான் அவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாராவுக்கு அவங்க பாட்டினா ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. அவங்கள குளிக்க வைக்கிறது முத கொண்டு எல்லா வேலையுமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜேடி பற்றி பார்த்தோன்னா, அவன் தனியாக ஃப்ரெண்டோட வேலை பார்த்துட்டு இருக்கான். அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய கம்பெனி இருந்தால் கூட அவனுக்கு அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற இஷ்டம் கிடையாது. ஏன்னா அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒத்து போகாது. இப்போ அவன் சாரா எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களோ அந்த ஆஃபீஸ்க்கு இன்டீரியர் ஒர்க்லாம் பார்க்க போகிறான். ஆனால் ஜேடிக்கு அது சாராவுடைய ஆஃபீஸ்னு தெரியாது. இப்போது அந்த ஓனர்கிட்ட போயிட்டு பேசிட்டு அங்கே உட்காந்துருக்கான். அப்போன்னு பார்த்து சாரா அங்கே போகிறாங்க. ஜேடி சாரா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. அப்போ சாரா ஜேடியை பார்த்து கோவப்பட்டு, இவன் போன பிறகு நம்ம வரலாம் அப்படின்னு அவங்க வெளியே போகிறாங்க. அங்கே ஒரு ஐஸ்கிரீம் அடி நிற்கிது. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சுட்டித்தனமாக விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போது ஜேடியும் வெளியே போகிறான். சாராவுடைய அந்த சுட்டித்தனத்தை தன் ஃபோனில் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறான். அதுக்கடுத்து அவங்கள பார்த்து நெருங்கி போகிறான். சாராவும் ஜேடியை பார்க்குறாங்க. பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறியா, ட்ராப் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, என்ன எந்த பொண்ணு பார்த்தாலும் ஃபஸ்ட் என்னுடைய பேண்டாவுக்கு தான் சொல்லுவாங்க, ஏன்னா என்ன எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், உனக்கு அந்த மாதிரி எதுவும் தோலலையா அப்படின்னு கேட்கும்போது சாரா ஜேடியை கலாய்க்கிறாங்க. நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, நீ என்ன ட்ரை பண்ணாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன்
அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேடி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒன்று நான் கண்டிப்பாக அடைஞ்சு தருவேன், அடையாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சாரா அதை கேட்டுட்டு உன்னால் முடிஞ்சால் ட்ரை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கட் பண்ணால் அன்னைக்கு வியாழக்கிழமை சாரா ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு சமைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு மேக்கப்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அந்த வீட்டுக்குள்ளே ஜேடியுடைய அப்பா டோரஸ் போகிறாரு. டோரஸை பார்த்த உடனே சாரா ஓடி போயிட்டு அவரை ஹக் பண்ணி அவரை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலே பார்த்தோன்னா சாராவுடைய ஃபேமிலிக்கு டோரஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பார். அதனால சாரா டோரஸுக்கு தன்னுடைய உடம்பை கொடுத்து அவர் கூட ஒன்றா இருக்காங்க, உறவு வச்சுக்கிறாங்க. கடந்த ஒரு 5 வருஷமாக அந்த உறவு போயிட்டுருக்கு. டோரஸும் சாராவுக்கு பண ரீதியாக ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சாரா இப்போ போன அந்த வீட்டுக்கு கூட சாராவோட பேரில் எழுதி கொடுத்துருக்காரு. இவங்க 2 பேருமே வாரத்துக்கு ஒரு முறை வியாழக்கிழமை மீட் பண்ணிப்பாங்க, ஒன்றா உறவு வச்சுப்பாங்க, சமைச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி தான் அன்னைக்கு கூட போது அவங்க 2 பேருமே ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் உறவு வச்சு முடிச்ச பின்னாடி டோரஸ் சாரா பார்த்து உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா, யாராவது கிடைச்சாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சாரா சொல்கிறாங்க. அப்போ டோரஸ் சாரா பார்த்து எனக்கு வயசாயிருச்சு, நான் இருக்க போகிறது இன்னும் 4 வருஷமோ 5 வருஷமோ தெரியாது, என்னை நம்பி நீ இருக்க முடியாது, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கோ, இன்னொரு பாய் ஃப்ரெண்டை தேடிக்கோ அப்படின்னு சொல்லும்போது சாராவும் சரி ஓகே பார்க்கலாம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கடுத்து அவங்க 2 பேருமே அன்னைக்கு ஃபுல்லாக ஒன்றா இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்த சீன்லேயே டோரஸுடைய ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்க ஃபுல்லாக குடிச்சிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஜேடியுடைய அம்மா ஜெடி கிட்ட உங்கள் அப்பாவுக்கு வேறொரு பொண்ணோட தொடர்பு இருக்குது, அந்த பொண்ணு கூட ஒன்றா இருக்காரு, வார வியாழக்கிழமை அவர் அங்கே போயிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெடிக்கு அது பிடிக்கல. அவங்க அப்பா மேலே கோவப்படுறான். தப்பா பார்த்து நேரில் அதை கேட்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா பார்க்க ஆஃபீஸ்க்கே போகிறான். உங்களுக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுமா, அந்த பொண்ணு யார், அந்த உறவை கைவிட்டுருங்க, அம்மாவுக்கு துரோகம் பண்ணாதீங்க அப்படின்னு ஜெடி சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஒரு கோவப்பட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன், அதை கேட்க நீ யார், அதை கேட்க உனக்கு அருகது கிடையாது அப்படி சொல்லிட்டு தன் மகன் கூட ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 பேத்துக்குமே ஆர்கியூமெண்ட் அதிகமாகுது. அடுத்த சீன்லேயே ஜெடி சாரா வேலை பார்க்குற ஆஃபீஸ் போகிறான். அங்கே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சாரா ஜெடி கூப்பிட்டு நீ இந்த கம்பெனிக்கு அடிக்கடி வந்து போகிற, நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக போகிற, ஸோ இங்கே ஒரு சூட் தச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது ஜெடியும் அதுக்கு சரி சொல்கிறான். அப்போ சாரா ஜெடியை தொட்டு அவனுக்கு அளவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாரா ஜெடியை தொடும்போது எல்லாமே ஜெடியுடைய எண்ணம் எல்லாமே மாற ஆரம்பிக்குது. ஒரு சமயத்தில் தன் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வெளியே போயிடுறான். ஆனால் ஜெடிக்குள்ளே அந்த எண்ணங்கள் மட்டும் தான் இருக்கா அப்படின்னா அது கிடையாது. அவன் கோவப்படுறான், அவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறான். அவன் இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஜெடிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. தான் அப்பா கூட உறவுல அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, சாரா தான் அப்படின்னு. ஏன்னா கம்பெனியில் தப்பா கூட ஆர்குமெண்ட் பண்ணுறப்பயே டோரஸ் உண்மையில சொல்லியிருப்பாரு, நான் இந்த பொண்ணோட தான் ஒன்றா இருக்கேன் அப்படின்னு அவர் உண்மையிலும் சொன்னதுனால சாரா தான் அந்த பொண்ணு அப்படின்னு ஜெடிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் கூட சாரா மேலே அவனால் கோவப்பட முடியல. ஏன்னா ஜெடி சாராவை உண்மையாக காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் மனசுக்குள்ளே இருக்கிறது காமம் மட்டும் கிடையாது, காதல் இருந்தா அப்படின்னு அவனுக்கு அப்போ தான் புரியுது. அவன் சாரா விட்டு விலகி போக எவ்வளோ ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியல. கட் பண்ண ஜெடி சாரா வேலை பார்க்குற ஆஃபீஸ் போகிறான். அங்கே சாரா ஜெடிக்கு சூட்டை தச்சு வச்சுருப்பாங்க. அது போட்டு பார்க்கும்போது ஜெடிக்கு சூப்பராக இருக்கும். அப்போ ஜெடி சாரா கிட்ட எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். ஆனால் சாரா அது குத்துக்கல. ஆனால் கூட ஜெடி விடாமல் சாராவை அங்கேவே ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதில் சாரா கோவப்படுறாங்க, அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சரியா அதிரத்தில் சாராக்கு ஒரு கால் வருது. ஏன்னா அவங்க பாட்டியை காணா அப்படின்னு அவங்க வீட்டிலேருந்து கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. உடனே சாரா ஜெடி கூட ஒன்றா சேர்ந்து அவங்க காரில் தன் பாட்டியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலாக ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்தில் அவங்க இருக்காங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க. சாரா தன் பாட்டியை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் ஜெடியும் முதல் முறையாக சாராவுடைய வீட்டுக்கு போகிறான். அங்கே சாராவுடைய வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க எல்லாருமே ரொம்ப பாசமாக ஒற்றுமையாக இருக்காங்க. ஆரம்பத்தில் இருந்து ஜெடிக்கு அது கிடைக்கல. இப்போது அந்த பாசம் எல்லாத்தையும் பார்த்த பிறகு அந்த ஃபேமிலி கூட ஒன்றாகணும், ஒன்றா இருக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்றான். அது மட்டும் இல்லாமல் சாரா தான் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு அப்போ தான் அவனுக்கு புரியுது. அதுக்கடுத்து சாரா ஜெடி அவங்க 2 பேருமே வீட்டுடைய வாசப்படியில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சாராவும் ரொம்ப பொறுமையாக தன் குடும்பத்துடைய நிலைமை என்ன அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் தனக்கு அந்த வயசான ஆளு கூட இருக்க தொடர்பு பற்றியும் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்க. அது எல்லாத்தையுமே ஜெடி கேட்குறான். ஆனால் அப்போ கூட சாரா கிட்ட நீ உறவு வச்சுட்டு இருக்க அந்த வயசான ஆளு என்னுடைய அப்பா தான் அப்படின்னு அவன் உண்மை சொல்லலை, மறைச்சிடுறான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆச்சரியப்படும் வகையில் சாரா கிட்ட நான் உன்னை இப்போ கூட காதலிக்கிறேன், நம்ம 2 பேரும் டேட்டுக்கு போகலாமான்னு கேட்குறான். அது எல்லாத்தையும் தெரிஞ்ச பிறகும் கூட சாரா அதெல்லாம் கேட்ட பிறகு அதுக்கு சரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாளே சாரா ஜெடியை கூப்பிட்டுட்டு டோரஸ் தனக்கு கொடுத்த அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவங்க 2 பேருமே சந்தோஷமாக பேசி சிரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே ஜெடி அந்த உண்மை எல்லாத்தையுமே தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறான். அதெல்லாம் கேட்ட அந்த ஃப்ரெண்டு அப்பேற்பட்ட பொண்ணு உனக்கு தேவையா அப்படின்னு கேட்கும்போது நான் அவளை உண்மையாக காதலிக்கிறேன், அவள் எல்லாத்தையும் மறந்துடுவா, மாறிடுவா அப்படின்னு
தான் காதல சொல்றான். அதுக்கடுத்து ஜேடி சாரா கூடயும் சாராவுடைய ஃபேமிலி கூடயும் அதிக டயத்தை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. சாராவுக்கு ஜேடியை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகுது. அந்த விஷயத்த டோரஸ் கிட்ட சொல்ல அவங்க முடிவு பண்றாங்க. வழக்கம் போல ஒரு நாள் சாரா டோரஸ் அவங்க 2 பேருமே அந்த வீட்டில் ஒன்னா மீட் பண்றாங்க. சமைச்சு சாப்பிட்டுட்டு 2 பேருமே ஒன்னா இருக்காங்க, உறவுச்சுக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கடுத்து சாரா டோரஸ் கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஒருத்தனை பிடிச்சிருக்கு, அவனை நான் உண்மையை காதலிக்கிறேன், அவனுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் தன்னை எப்படி பார்த்துக்கிறானும் தான் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கான் அப்படின்னு அதையும் சொல்றாங்க. டோரஸ்க்கு அப்போ கூட ஜேடி தான் பையனை தெரியாது. ஏன்னா ஜேடியுடைய உண்மையான பேரு எரிக்கு. சாராவுக்கு அது தெரியாது. அதே மாதிரி டோரஸ்க்கும் எரிக் தான் ஜேடின்னு தெரியாது. ஆனால் அதெல்லாம் கேட்ட பிறகு டோரஸ் பராமப்படுறான். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் வேற யாராவது காதலி அவன் கூட ஒன்றா இருக்க ஆரம்பி அப்படின்னு. ஆனால் இப்போ நான் பராமப்படுறேன், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க எனக்கு மனசு கிடையாது அப்படின்னு சாரா கிட்ட சொல்கிறான். அதை கேட்ட சாராக்கு ஒன்றும் புரியல. ஜேடி கூட இருக்கதா இல்லை டோரஸ் கூட ஒன்றா இருக்கதா அப்படின்னு அவங்க குழம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்த நாளே ஜேடி சாரா வேலை பார்க்குற ஆஃபீஸ் போகிறான். அங்கே அவங்களுக்கு ஒரு புது கூட்டு தைக்க சொல்லியிருக்கான். அந்த கூட்டை சாராவை போட்டு விடுறாங்க. அதை போட்டு விடும்போது நம்ம 2 பேரும் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு போகலாமா அப்படின்னு சாரா கிட்ட கேட்குறான். ஆனால் சரியா அதே நேரத்துக்கு சாராக்கு டோரஸ் கிட்ட இருந்து ஒரு எஸ்எம்எஸ் வருது. அதில் நம்ம 2 பேரும் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு போகலாம் அப்படின்னு டோரஸ் அனுப்பியிருக்கான். ஆனால் எதிர்பாராத விதமாக அதை ஜெடியும் பார்த்துடுறான். பார்த்து அவனுக்கு கோவம் ஏற்படுது. நீ அவனை விட்டுரு, இனிமேல் உனக்கு நான் இருக்கேன், என் கூட இன்னைக்கு நைட்டு நீ டின்னருக்கு வா, நம்ம 2 பேரும் வெளியே போகலாம் அப்படின்னு ஜெடி சொல்கிறான். ஆனால் சாரா அது கொத்துக்கல. எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு, என் குடும்பத்துக்கும் உதவி பண்ணியிருக்காரு, எனக்கு அவர் முக்கியம், நான் அவரை விட்டுறேன், ஆனால் உடனே என்னால் விட முடியாது, ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் நாள் ஆகும், அதனால் இன்னைக்கு நைட்டு என்னால் உன் கூட டின்னருக்கு வர முடியாது அப்படின்னு ஜேடி கிட்ட அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு ஜேடி கோவப்படுறான். சாரா கூட சண்டை போடுறா, என் கூட வான்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறான். ஆனால் சாரா அது கொத்துக்கல. ஃபைனலாக ஜேடி கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கு அடுத்த சீன்லேயே சாரா கிளம்பி டோரஸ் கூட வெளியே டின்னருக்கு போகிறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக டோரஸுடைய மனைவி அங்கே இருக்காங்க. அவங்க டோரஸ் சாரா அவங்க 2 பேருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றத பார்க்குறாங்க. பார்த்து அவங்க கோவப்பட்டு உடனே டோரஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி சாரா பார்த்து உன்னை பார்த்தா நார்மலான ஒரு பொண்ணு மாதிரி தெரியல, பணத்துக்காண்டி விலை போகிற ஒரு பொண்ணு மாதிரி இருக்குது, ஒரு ப்ராஸ்டியூட் நீ அப்படின்னு எல்லாரும் முன்னாடியுமே சாராவை கேவலமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கவும் போகிறாங்க. அப்போ ஜேடியும் அங்கே போயிடறான். சாராவை அடிக்க போகிறத பார்த்துட்டு அம்மாவை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். அப்போதான் முதல் முறையாக டோரஸுடைய பையன் தான் ஜேடி அப்படின்னு சாராவுக்கு புரியுது. அவங்க ஆடி போகிறாங்க, அவங்க மனசடைஞ்சு போகிறாங்க, அழுதுகிட்டே அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே தேமி அழுதுட்டு இருக்காங்க. ஜேடியும் இப்போது சாராவை சமாதானப்படுத்த அவங்க வீட்டுக்கு போகிறான். ஆனால் அப்போ சாரா ஜேடியை பார்த்த உடனே அவங்ககிட்ட போயிட்டு அவனுடைய கையெடுத்து தன்னுடைய மர்ம பாகங்கள் மேலே கை வச்சு உனக்கு தேவை இதான எடுத்துக்கோ நம்ம 2 பேரும் ஒன்றா உருவிக்கலாம் அப்படின்னு அவனை பெட்டு கூப்பிடுறாங்க. அப்போ ஜேடி எனக்கு தேவையானது இது கிடையாது, நான் உன்னை உண்மையை காதலிச்சேன் அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்த தான் பக்கம் இருக்க நியாயத்தை சொல்ல எவ்வளோ ட்ரை பண்ணுறான். ஆனால் சாரா அதெல்லாம் கேட்க தயாராக இல்லை. அவங்க அழுதுகிட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கடுத்து ஜேடிஎம் சாருக்கு பல முறை கால் பண்ணுறான், மெசேஜ் பண்ணுறான். நான் அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லலான்னு இவ்வளோ முறை ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு பல முறை சாரி கேட்குறான். ஆனால் சாரா அது ஒத்துக்கல. அங்கே சீனை கட் பண்ணால் சாரா ஒரு புது மாப்பிள்ளைக்கு கோட் சூட் தச்சு ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அந்த கோட் சூட் மாப்பிள்ளைக்கு சரியா இல்லை, கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதை ஃபிட் பண்ணணும். அப்போ மாப்பிள்ளை கோவப்பட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணமாக போகுது, நீங்கள் தச்சு இந்த கோட்டை அங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். சாராவும் உடனே அந்த கோட்டை தச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஃபிட்டிங் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே போனால் வெளியே டாக்ஸி இல்லை. சரியா அந்நேரம் பார்த்து ஜேடி தன் காரில் அங்கே போகிறான். சாராவுடைய நிலைமை புரிஞ்ச பிறகு நீ வா நான் உன்னை ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் சாரா அதுக்கு ஒத்துக்கல. அப்போது சாரா கூட வேலை பார்க்குற ஒரு ஒர்க்கர் அங்கே இருந்துக்கிட்டு நம்ம இந்த கோட்டை உடனடியாக கொடுத்தாகணும், கொடுக்கலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால் இந்த ஒரு முறை மட்டும் நீ அவன் கூட போ அப்படின்னு சாராவை சமாதானப்படுத்தி ஜேடி கூட அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது சாரா ஜேடி அவங்க 2 பேருமே காரில் போகிறாங்க. போகும்போது ஜேடி தான் பக்கம் இருக்க நியாயத்தை எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறான். நான் ஒன்று உண்மையை காதலிக்கிறேன் அப்படின்னு தன் காதலை வெளிப்படுத்துகிறான். சாராவும் அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க 2 பேருமே கல்யாணம் நடக்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே கல்யாண மாப்பிள்ளை கிட்ட அந்த கோட்டை கொடுத்த பின்னாடி சாரா ஜேடி அவங்க 2 பேருமே ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜேடி தன் காதலை சொல்கிறான். சாராக்கும் அப்போ அது புரியுது. அதுக்கடுத்து சாரா ஜேடியை டோரஸ் தன்னை கொடுத்து அந்த வீட்டுக்குடியே போகிறாங்க. அங்கே ஜேடி சாரா அவங்க 2 பேருமே ஒன்றா உறவு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா அதிரத்துக்கு டோரஸும் அந்த வீட்டுக்கு போயிடறாரு. அங்கே ஜேடியை பார்த்த உடனே அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் கோவத்தில் டோரஸ்க்கு அங்கவே ஹார்ட் அட்டாக் வருது. ஜேடி சாரா அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டோரஸை மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே டாக்டர் டோரஸோடைய மனைவி கிட்ட அவருக்கு இன்னும் அதிக டைம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவர் மனைவி அழுதுகிட்டே சாரா கிட்ட போயிட்டு நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்கள திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் டோரஸ் ஜேடி அழைச்சு எனக்கு இன்னும் அதிக டைம் கிடையாது, நான் இப்போ போய் சேருவேன்னு எனக்கு தெரியாது, அதனால இந்த கம்பெனி பார்த்துக்கிற பொறுப்பு இனிமேல் உன்னோடியது, இனிமேல் இந்த கம்பெனியும் அங்கே வேலை பார்க்குற மக்களையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. அதை கேட்ட ஜேடி என்னால் அதை பண்ண முடியாது,
முடியாது அப்படி சொல்லி பார்க்குறான். ஆனால் டோரஸ் விடாமல் ஜேடியை வற்புறுத்தியதுக்கு சம்மதிக்க வைக்கிறாரு. ஜேடியும் வேற வழி இல்லாமல் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறான். அதுக்கடுத்து சாரா ஜேடி அவங்க 2 பேருமே பிரிஞ்சு போயிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு 1 இயர் போகுது. ஜேடியும் அந்த கம்பெனி பார்த்துக்கிட்டு அந்த கம்பெனியை நல்ல ஒரு நிலைமை கொண்டு வர்றான். இன்னொரு பக்கம் சாராவும் தனியாக சூட் தயாரிக்கிற ஒரு ஆஃபீஸ் போட்டு அதை ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கம்பெனியும் நல்லா போக ஆரம்பிக்குது. சரியா 1 இயர் கழிச்சு ஜேடி சாரா பார்க்க அவங்க ஆஃபீஸ் போகிறான். ஆனால் கம்பெனிக்குள்ளே போகாமல் வெளியே காரில் உட்காந்தபடியே சாரா பார்க்குறான். அந்நேரம் பார்த்து சாரா கூட்ட சரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஜேடியை பார்த்துடுறாங்க. 2 பேருமே கண்ணெடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு ஜேடி காரை விட்டு கீழே இறங்காமையே அந்த கார் எடுத்துட்டு அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறான். படத்தை அங்கேயோட முடிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கு படத்துடைய கதை. இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருக்கு